ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி விதை, வத்தல், பெருஞ்சீரகம், ஜீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்கி ஓரமாக ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அரைக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சோன்னா இது அரைப்படாது, ஒரு மாதிரி குறைன்னு இருக்கும். அதனால் முதல்ல இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை, பெருஞ்சீரகம், 2-3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சுருக்கேன். வேணுன்னா பெரிய வெங்காயத்தையும் செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த வதங்கின வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, முதல்ல நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், தேவைன்னா கடைசியில் சேர்த்துக்கலான்னு. இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் நாட்டு முட்டையை இதேமாரி கரண்டியில் உடச்சி ஊற்றணும். டைரெக்டாக குழம்புலையும் உடச்சி ஊற்றலாம். ஆனால் நான் இப்படி கரண்டியில் ஊற்றி தான் ஊற்றுவேன். கரண்டியில் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ஊற்றணும். இல்லைனா முட்டை நல்லா உடஞ்சிரும். அதனால் இந்தமாதிரி நல்லா கொதி வந்ததும் நான் இப்படி ஊற்றிருக்கேன். 4 முட்டை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உடனே அதை கிண்ட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கிண்டணும். முட்டை நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிண்டணும். நல்லா முட்டை வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டுட்டு குழம்பு இறக்கிடலாம். சுவையான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.